அசீரியரின் சங்காரம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்துவிட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரராத் தேசத்திற்கு தப்பி ஓடிப்போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை சீக்கிரமாய் நிறைவேறுகிறது. அசீரியரின் சேனை முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. அசீரியருக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண எசேக்கியா ராஜாவினிடத்தில் போதுமான எண்ணிக்கையில் இராணுவ வீரர்களும் இல்லை, போதுமான அளவு யுத்த ஆயுதங்களும் இல்லை. கர்த்தர் பட்டயத்தினாலும் அம்பினாலும் யுத்தம் பண்ணாமல் தம்முடைய வல்லமையினால் யுத்தம் பண்ணுகிறார். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரிக்கிறான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடக்கிறார்கள். 2 ராஜா 19:28 முதல் 34 வரை உள்ள வசனங்களில் உள்ள தீர்க்க தரிசனம் கூறப்பட்ட அன்று இரவில் கர்த்தர் தமது தூதனை அனுப்பி அசீரியரில் 1,85,000 பேரை கொன்று போடுகிறார். இதனால் சனகரிப் எருசலேமின் மீது யுத்தம் பண்ணாமல் திரும்பி போய்விடுகிறான். 2 ராஜா 19:32 முதல் 34 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான். அவன் வாலிபர் கலைந்து போவார்கள். ஏசாயா 31:8. அசீரியருடைய சேனையில் கர்த்தர் கொள்ளை நோயை அனுப்பினார் என்று வேத பண்டிதர்கள் இந்த வாக்கியத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த கொள்ளை நோயினால் அசீரியரின் சேனையில் உள்ளவர்களுக்கு உடனடியான மரணம் உண்டாயிற்று. அன்று ராத்திரியிலே மாத்திரம் 1,85,000 அசீரிய வீரர்கள் செத்துப்போனார்கள். அவர்களில் ராப்சாக்கேயும் செத்துப்போனான் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் 76வது சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமல் போயிற்று. சங்கீதம் 76:5. அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப்புக்கு மிகுந்த குழப்பமும் அவமானமும் உண்டாயிற்று. அவனுடைய பெருமையெல்லாம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. சனகரிப் தோற்று போனவனாகவும் செயல் இழந்தவனாகவும் இருக்கிறான். அவனுடைய சேனையில் இருந்தவர்கள் எல்லோரும் இப்போது செத்த பிரேதங்களாக கிடைக்கிறார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விடுகிறான். சனகரிப் நினிவேயில் இருந்தாலும் அதன் பின்பு பாபிலோன் போன்ற தேசங்கள் மீது யுத்தம் பண்ணுகிறான். பாலஸ்தீனத்திற்கு எதிராக அவன் மறுபடியும் யுத்தம் பண்ண வரவில்லை. சனகரிப்பின் சொந்த குமாரர்களே அவனை வெட்டி கொன்று போடுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே மெய்யான தேவன். இந்த சத்தியத்தை கர்த்தர் சனகரிப்புக்கு உணர்த்தி இருக்கிறார். சனகரிப் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். ஆனால் அவனோ இன்னும் விக்கிரகங்களை ஆராதிக்கிறான். சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு விரோதமாக சனகரிப் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். சனகரிப் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சாரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போடுகிறார்கள். பாலஸ்தீனத்தின் மீது யுத்தம் பண்ண வந்து பின்பு நினிவேக்கு திரும்பி போன சில வருஷங்களுக்கு பின்பு சனகரிப்பை அவனுடைய குமாரர் பட்டயத்தினால் வெட்டி கொன்று போடுகிறார்கள். தன்னுடைய தேவனாகிய நிஸ்ரோகு தனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று நினைக்கிறான். ஆனால் நிஸ்ரோகின் கோவிலிலே சனகரிப்புக்கு மரணம் உண்டாயிற்று. சனகரிப் தன்னுடைய 2 குமாரர்களையும் நிஸ்ரோகின் கோவிலிலே தகனபலியாக செலுத்த வேண்டும் என்று தீர்மானித்திருந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். சனகரிப் தன்னுடைய 2 குமாரராகிய அத்ரமலேக்கையும் சரேத் சேரையும் சர்வாங்க தகனமாக பலியிடுவதற்கு முன்பாக அவனுடைய குமாரர்கள் முந்திக் கொண்டு சனகரிப்பை பட்டயத்தினால் வெட்டி போடுகிறார்கள். சனகரிப்பின் 2 குமாரரும் அரராத் தேசத்திற்கு தப்பி ஓடிப்போகிறார்கள்.
சனகரிப்புக்கு மேலும் ஒரு குமாரன் இருக்கிறான். அவனுடைய பெயர் எசரேத்தோன். சனகரிப்பின் குமாரனாகிய எசரேத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாளுகிறான். எசரேத்தோன் சனகரிப்பைப் போல அந்நிய தேசங்கள் மீது யுத்தம் பண்ணி தன்னுடைய தேசத்தின் எல்லைகளை விஸ்தாரம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. அவன் அசீரிய தேசத்தை வளப்படுத்தி மேம்படுத்தும் காரியங்களை செய்கிறான். சமாரியா தேசத்திலே குடியிருப்பதற்காக எசரத்தோன் அசீரியரை அனுப்பினான். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். எஸ்ரா 4:1-2.